இப்படி முதல்வரும் நயினார் நாகேந்திர ஐயாவும் மாறி மாறி பேசும்போது ஐயா நயினார் ஐயா கொஞ்சம் பொறுங்க நான் பதில் சொல்லுவோம்லான்னு சொல்லி சடக்குன்னு எடப்பாடி ஐயா உள்ள வந்து ஒரு பதில் சொன்னாரு. என்னன்னு வாருங்க. அறநிலையத்துல நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் சொல்ல, ஆனா அதான் மாணவர் பாதிக்கப்படுவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துல கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேண்டும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்குத்தான் இதை நான் சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்வியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்வி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக்கெல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அது அரசு பாலிடெக்னிக் கல்வி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவரை எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவக்கிறது தான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டம் என்று பொய் பிரச்சாரம் செய்கின்ற தாரிகளே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திற்கு பணம் கொடுக்க பணம் இல்லையா?